Good morning, everyone. I am Jabez Wilmot, Department of Computer Science from Mount Zion Matriculation High Secondary School. Today, we are going to see the topic Take Care of Your Computer, which is the first chapter in 6th standard Computer Science. Before going to this chapter, let us see learning objectives. In this session, you will come to know about what is a threat, what is a computer virus, how does a virus attack the system, types of virus, symptom of virus attack, security measures to protect your PC and its simple steps, popular antivirus program. What is a threat? Threat na enna? A threat in terms of computer security refers to anything that can harm the system and cause damage to it. சரிங்களா, எதெல்லாம் நம்மளோட கம்ப்யூட்டரை வந்து டேமேஜ் பண்ணுதோ ஹார்ம் பண்ணுதோ அது எல்லாமே நம்ம த்ரெட்டுன்னு சொல்லுவோம். த மோஸ்ட் வெல் நோன் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி த்ரெட் இஸ் வைரஸ். ஸோ வைரஸ் தான் மோஸ்ட் வெல் நோன் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி த்ரெட். வாட் இஸ் ஏ கம்ப்யூட்டர் வைரஸ்? கம்ப்யூட்டர் வைரஸ்னால் என்ன? It is an unwanted program that can load onto your computer without your knowledge. It can alter the way your computer operates or stop it from working altogether. ஸோ கம்ப்யூட்டர் வைரஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான், ஒரு அன்வான்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். சரிங்களா, அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் இல்லாமலே நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ளே லோட் ஆகி ஏற்கனவே கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரோக்ராமை இந்த வைரஸ் போய் ஆல்டர் பண்ணி அந்த ப்ரோக்ராமை ஒர்க் பண்ணாமல் விடாமல் பண்ணிடும். சரிங்களா, நம்ம வந்து இது ஒரு பயாலஜிக்கல் வைரஸாக நம்ம திங்க் பண்ணுவோமே. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும்? அதுவாக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை இட் வில் மேக் அஸ் சிக். சரிங்களா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் வைரஸ் இஸ் சிம்லர் பட் இட் இன்ஃபெக்ட் த ஃபைல் அண்ட் டேட்டா ஸ்டோர் இன் த கம்ப்யூட்டர். பயாலஜிக்கல் வைரஸ் வந்து நம்மளோட உடம்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் ஃபைல்ஸ் வச்சுருக்கோமோ டேட்டாஸ் வச்சுருக்கோமோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணும்? இன்ஃபெக்ட் பண்ணும். ஹவு டஸ் அ வைரஸ் அட்டாக் த சிஸ்டம்? எப்படி வந்து வைரஸ் வந்து நம்மளோட சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் வைரஸ் இஸ் அ ப்ரோக்ராம் ரிட்டன் வித் பேட் இன்டென்ட் டு காஸ் டேமேஜ் டு த சிஸ்டம். அது எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டத்தை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமை எழுதியிருக்கிறாங்க. The virus spread by copying itself to all the files or some files on your computer with the intent to delete them and cause data loss and finally stop your computer from working. சரிங்களா, ஸோ இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏற்கனவே கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை வந்து டெலிட் பண்ணிடும், இல்லைன்னா அதை காணாமல் பண்ண வச்சிரும், இல்லை அப்படின்னா மொத்தமாக ஒர்க் பண்ண விடாமல் பண்ணிடும். when you download files from the internet or when you copy infected files from other computers or when you share your photo or files with the other computer, the virus get into your system. எப்படி நம்ம சிஸ்டத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்லேருந்து ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணது, ஃபார் எக்ஸாம்பிள் மூவியோ ஃபோட்டோவோ இல்லை மியூசிக்கோ இந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு தெரியாமலே நம்மளோட சிஸ்டத்தில் வந்து அது காப்பி ஆயிரும். சரிங்களா, காப்பி ஆகி நம்மளோட சிஸ்டத்தில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எப்படிலாம் வந்து காப்பி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ஃபைலை காப்பி பண்ணும் போதும், இன்டர்நெட்லேருந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணும் போதும், இந்த மியூசிக்கை டவுன்லோட் பண்ணும் போதும், இந்த மூவியை டவுன்லோட் பண்ணும் போதும், இல்லைன்னா ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணும் போதும், சரிங்களா, இமெயிலில் வந்திருக்க அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணும் போதும் நம்ம சிஸ்டத்துக்கு வைரஸ் வந்துடும். ஸோ என்னென்ன விதமான வைரஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு மெனி டைப்ஸ் பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி த்ரெட் தே காஸ். சரிங்களா, வைரஸ் வந்து நிறைய விதமாக இருக்குது. அது வந்து அதோட நேச்சரை பொறுத்து அதை வந்து வைரஸை கிளாசிஃபைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வைரஸ் பார்த்திங்கன்னா ஃபைல் வைரஸ். சரிங்களா, ரெண்டாவது பூட் செக்டார் வைரஸ், மூணாவது மேக்ரோ வைரஸ், நாலாவது ட்ராஜன், அஞ்சாவது வந்து வார்ம்ஸ். சரிங்களா, இந்த 5 விதமான ஃபைல்ஸ் தான் வந்து வைரஸ் வந்து நம்ம சிஸ்டத்தை ரொம்ப டேமேஜ் பண்ணும்.
சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் there are some virus that do not cause damage to the system but annoy you with unwanted message or program while working. நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு மெசேஜ் பாப்பா போய் ஃப்ரெண்டில் வந்து நிற்கும், நம்மள ஒர்க் பண்ண விடாமல் அது டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அது மாதிரியும் வைரஸ் இருக்குது. அது அந்த டைப் ஆஃப் வைரஸ் எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வேர் ஆர் ஸ்பைவேர்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் ஆஃப் வைரஸ் அட்டாக். சரியா. ஸோ என்னென்ன சிம்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வைரஸ் சிஸ்டம் வந்து அட்டாக் ஆகிருச்சு அப்படின்னா ஸ்லோ பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், அப்புறம் அன்பிரடிக்டபுள் கம்ப்யூட்டர் பிஹேவியராக இருக்கும், இன்னொன்று நம்மளோட டேட்டா வந்து மிஸ் ஆயிரும், இரண்டாவது ஃப்ரீக்வெண்ட் கிராஷிங், நம்ம சிஸ்டம் வந்து ஓவர் ஹீட் ஆகி அப்படி கிராஷ் ஆகி ஹேங் ஆகி அப்படி நிற்கும். சரிங்களா. ஒன்று எப்போல்லாம் நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கோ, இல்லை அன்பிரடிக்டபுள் கம்ப்யூட்டர் வந்து பிஹேவியர் எரராக வருதோ, இந்த டேட்டா மிஸ் ஆகுதோ, இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட் கிராஷ் ஆகுதோ, இந்த டைம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் ஏதோ வைரஸ் வந்து அட்டாக் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் we are going to see what is computer security. Computer security is about protecting a personal computer with programs that can prevent attack from virus and other malicious code. சரிங்களா. ஸோ கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியும் வேறு ஒன்றுமே இல்லை, அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். சரிங்களா. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்லேருந்து வர அட்டாக்கெல்லாம் வந்து அது ஸ்டாப் பண்ணும். சரிங்களா. ஸோ அதுதான் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஸோ கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியில் 2 விதம் இருக்குது. ஹவு டு ப்ரொடெக்ட் எ கம்ப்யூட்டர் இன் 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராமை நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி அதை அப்டேட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, அந்த ஆன்டிவைரஸ் வந்து என்ன பண்ண பாருங்கள். ஆன்டிவைரஸ் இஸ் அ ப்ரோக்ராம் டு ப்ரிவென்ட், டிடெக்ட் அண்ட் ரிமூவ் வைரஸ் ஆல் மலீசியஸ் கோட் ஃப்ரம் தி கம்ப்யூட்டர். சரிங்களா. ஸோ ஆன்டிவைரஸும் ஒரு ப்ரோக்ராம் தான். சரிங்களா. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா வைரஸ் இருக்கான்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி அந்த வைரஸை ரிமூவ் பண்ணி நம்ம சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணோம். சரிங்களா. அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபயர்வால். வாட் இஸ் ஃபயர்வால்? இட் இஸ் ஆல்சோ a program. So firewall is also a program that prevent your computer from unauthorized access. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து அது அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸில் வந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இட் ஆக்ட் as a filter between your computer and the internet. சரிங்களா. ஸோ எப்படி இருக்கும் இது? ஸோ ஃபயர்வால் வந்து எப்படின்னா இட் ஆக்ட் as a filter between your computer and the internet. நம்ம இன்டர்நெட்லேருந்து என்னெல்லாமோ டவுன்லோட் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக், மூவி, அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது அது கூட வைரஸ் அட்டாச் ஆகி வரும். ஸோ அந்த டைமில் இந்த ஃபயர்வால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில்டரை ஆக்ட் பண்ணி நமக்கு தேவையான ஃபைலை மட்டும் அதை காப்பி பண்ணி இந்த வைரஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடும். சரிங்களா. ஸோ 2 ஒன்று வந்து நம்ம சிஸ்டத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆன்டிவைரஸ் மூலமாகவும் இன்னொன்று ஃபயர்வால் மூலமாகவும். ஃபயர்வாலும் ஆன்டிவைரஸும் இஸ் அ ப்ரோக்ராம் ஒன்லி. ஸோ பாப்புலர் ஆன்டிவைரஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டா செக்யூரிட்டி, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டிஃபெண்டர், அப்புறம் இந்த ஏவிஜி அண்ட் தென் அவாஸ்ட். ஸோ இந்த நிறைய இன்னும் அதிகமான ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. பட் இந்த 4 ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப பாப்புலர். இந்த ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா வைரஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம சிஸ்டத்தை அட்டாக் பண்ணாமல் பாதுகாக்கும். So we have finished the chapter 1. So far we learned the following topics. Let us have a quick view. Today we saw what is a threat. த்ரெட்னா என்னென்னு பார்த்தோம், அப்புறம் கம்ப்யூட்டர் வைரஸ்னால் என்னென்னு பார்த்தோம், எப்படி வந்து வைரஸ் வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ள அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தோம், எத்தனை விதமான வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து நம்மளோட சிஸ்டத்தில் வைரஸ் அட்டாக் போயிருந்ததுன்னா என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எப்படி நம்மளோட சிஸ்டத்தை அதாவது நம்மளோட பிசியை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் என்னென்ன விதமான ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அட்லாஸ்ட் என்னென்ன பாப்புலர் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட், நவ் இட்ஸ் டைம் ஃபார் குயிஸ். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பார்த்திருந்த லெசன்ஸில் இருந்து
நான் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். hope you will try to answer it. First one, a dash in terms of computer security refers to anything that can harm the system and cause damage to it. The options are okay student, now it's time for quiz. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாப்பிக்கில் இருந்து சார் சில கொஸ்டின் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ வில் ட்ரை டு ஆன்சர் இட். The first question is, a dash in terms of computer security refers to anything that can harm the system and cause damage to it. And the options are threat, worms and spyware. And the answer is threat. Second question, the dash hide themselves in the download files or shared files. The options are crush, virus and Trojan horse. The correct answer is virus. Question number 3. A computer virus is a program written with bad intent to cause dash to the system. The options are repair, damage, improve. The correct answer is damage. Fourth question, the virus that do not cause damage to the system are called as dash. The options are macro virus, boot sector virus and spyvirus. The correct answer is yes, spyware. Question number 5. DAC act as a filter between your computer and the internet. The options are firewall, antivirus, computer security. The correct answer is yes, firewall. Question number 6. Dash is one of the popular antivirus that can be downloaded and installed in your computer. The options are Trojan virus, Avast antivirus, boot sector virus. The correct answer is Avast antivirus. Okay student, hope you all learned about the today's topic. Thank you. And let us see in next section.